தான் இன்னொரு அனுபவத்தையும் அவர் சொல்றார். ஸ்ரீ ரமேஷ் பட் அப்படிங்கிறவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றார். அந்த ரமேஷ் பட் அப்படிங்கிறவர் ஆச்சாரியால்கிட்ட பரம பக்தி கொண்டவர். அவரோட பக்தியினால மனம் கனிஞ்சு ஆச்சாரியால் அவருக்கு சேஷ வஸ்திரம் கொடுத்திருக்கார். அவர் அத பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு அவரோட மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அவ கையில போட்டு இருந்த வைர மோதிரத்தை பீரோல அவிழ்த்து வச்சுட்டா. நல்லா நினைவு இருக்க அவளுக்கு இரும்பு பீரோல தான் அவிழ்த்து வச்சிருக்கா. ஆனா அடுத்த நாளைக்கு அத எங்க தேடியும் அது காணல. சரி, இத நம்ம வெளியில சொன்னா நம்ம ஆத்துக்காரர் மாமியார் மாமனார்லாம் என்ன சொல்வாளோ அப்படின்னு பயந்துட்டு நான் யார்கிட்ட போய் இதை சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு தனக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டு மனசுல ஸ்ரீ குருநாதரோட ஸ்மரணையிலேயே அவர்தான் கதி அப்படின்னு அவர் ஸ்மரணையிலேயே இருக்கா. இப்படி தன்னை அன்றியவர்களை ஆச்சாரியால் அப்படியே விட்டுடுவாளா? ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுத்து. பூஜை அறைய அவ சுத்தம் பண்றா. பூஜை அறைய சுத்தம் பண்ணும்போது அலமாரியில வச்சு பூஜிச்சுண்டு வந்த ஸ்ரீ ஆச்சாரியாலோட அந்த சேஷ வஸ்திரத்துக்குள்ள அந்த வைர மோதிரம் காணப்படுறது. அது அந்த வஸ்திரத்துக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கறத இன்னி வரைக்கும் யாருக்குமே அது ஒரு தெரியாத ஒரு விளங்காத ஒரு புதிராதான் இருக்கு அவளுக்கு. இது என்ன சொல்றது, அந்த பரம பக்தையோட மன கஷ்டத்தை தாங்காத ஆச்சாரியால் தான் இத செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது இல்லையா? இப்படி